எல்லாருக்குமே இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லார் மைண்டுக்குள்ளேயும் நான் சிலபஸ் ஃபுல்லாக படித்தா தான் எனக்கு திருப்தியாக நான் எப்போ எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம நிறைய பேர் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே சொல்கிறோன்னா, ஒரு கிராமருக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டென்சஸ் பார்க்குறீங்கன்னா, இது எனக்கே நடந்த ஒரு விஷயந்தான். இப்போது இது படிக்கலாமா, இப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாமா, இப்படி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது அதுக்கான டைமே கிடையாது. இனிமேல் தான் படிக்கணும், இனிமேல் தான் படிக்கணுமா அப்படின்னா கூட இனிமேலும் படிக்கலாம். 35 days இருக்குல்ல, அதில் உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. ப்ரிலிம்ஸ் இஸ் ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமுக்கு எஃபர்ட் எடுங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஆனால் இவ்வளோ படிக்கணும்னு வைக்காதீங்க. அந்த அவர் தான் 3 hours 5 hours நான் டைவர்ஷன் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு அதிகமான ஒரு டார்கெட்டை வச்சு அதை அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லி அதுக்காக டவுன் ஆகாதீங்க. இந்த 5 வாரத்தில் கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு 15 days ஆகுது நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு ரிவிஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் மகேஸ்வரி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 ஸ்டேட் லெவலில் 9th ரேங்க் எடுத்து இப்போ பண்ருட்டி முனிசிபல் கமிஷனராக இருக்கேன். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே 2018 மே கிட்டத்தட்ட ஜூன் ஜூலையில் தான் 2018 தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ஷார்ட் பீரியட்லேயே என்னுடைய ப்ரிலிம்ஸ் நவம்பரில் நடந்துச்சு. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன். மே 21 ப்ரிலிம்ஸ் இப்போதைக்கான ப்ரிலிம்ஸ். இப்போது இருக்க டைம், அதாவது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிக்கலான்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 30 to 35 days டைம் இருக்குது. இப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பொறுத்தவரையும் எப்போவுமே நம்ம நிறைய புக்ஸ் படிப்போம். நிறைய நம்மளுடைய மைண்ட் எப்படின்னா, படிக்கும் போது புதுசாக படிக்க போகுமே தவிர படித்ததை திரும்பி படிக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் ஆகும். பட் அந்த கஷ்டமாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயந்தான் உங்களுடைய வின்னிங்க்கான முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரிவிஷன், நீங்கள் படித்ததை ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அதையே திருப்பி படிங்க. உங்களுடைய கையால் எழுதின நோட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் தான் உங்களுடைய கோல்டன் புக் மாதிரி. உங்கள் கைப்பட எழுதின நோட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் போய் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 பொறுத்தவரையும் ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரையும் 100 marks ஜென்ரல் இங்கிலீஷு, ஆப்ஸ் 25, மீதி 75 ஜென்ரல் ஸ்டடீஸு, 100 marks இங்கிலீஷ். அந்த 100 மார்க்கில் எப்போவுமே எல்லாருமே சொல்கிறது 95 above 98 கிட்ட. நிறைய பேர் தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. 100 ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். நெக்ஸ்ட்டு ஆனால் என்னுடைய ஜென்ரல் இங்கிலீஷ்னால நான் ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றியே போயிடுறேன். ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தவரையும் இப்போது சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஜென்ரல் இங்கிலீஷுக்கு நல்ல கான்செப்ட். இப்போ 100 marks இப்போ என்னுடைய இது ஜென்ரல் இங்கிலீஷே பார்த்தோன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 100 marks பொறுத்தவரையும் 100 அதில் 95 above எடுக்கிறது எப்படின்றது நல்லா அதுக்கான டைம் கொடுங்க. இப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 8 hours இல்லை 6 hoursனால் அதில் பாதிக்கு பாதி இங்கிலீஷுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் ஆனாலும் அதை முடிச்சிட்டோமே அப்படின்னு ஜிஎஸ்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு இன்றைக்கி லாஸ்ட் முடிகிற வரையுமே இங்கிலீஷுக்கு அதுக்கான டைமை கொடுத்து அதுக்கான ரிவிஷன், அதுக்கான ஒர்க்கு, கிராமர் டெய்லியும் கிராமர் பார்க்குறது, அது மாதிரி அதுக்கான டைமை பிரித்து கொடுத்துருங்க. அதுக்கு 50% ஆஃப் த டைம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா 50% ஆஃப் த மார்க்ஸ் இருக்கும்போது அதுக்கு 50% ஆஃப் த டைம் கொடுக்கறது முக்கியம் தான். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் சிலபஸில் டாபிக்ஸ் ஒரு 15 to 20 டாபிக்ஸ் இருக்கும். டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் புக்ஸில் ஆப்டிடியூட் மேக்ஸ் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் ரெஃபர் பண்ணிவிட்டு சமச்சர் புக்ஸில் அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்
ஒர்க் அவுட் பண்ணலாம். டெய்லியுமே ஒரு கொஷின் பேப்பர் வந்து டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் போட்டிங்கன்னா உங்கள் கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு கொஷின்ஸ் எல்லா டாபிக்ஸும் சேர்ந்து ஒரே டாபிக் இப்போ இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பார்க்குறது இல்லைனா மென்சுரேஷன் மட்டும் பார்க்காம ஒரு நாள்லேயே ஒரு கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண ஃபீல் வரும். அதே மாதிரி எக்ஸாமில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்க கொஷின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்தவரை ஆப்டிடியூட் நான் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் பொறுத்தவரையும் ஆல்ரெடி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. படித்தது வந்து எப்படின்னா இப்போ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் படிக்கும்போது யூனிட் 8 யூனிட் 9 கிடையாது. பட் இப்போ வந்து வந்த கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறதுனால ஆஃபன் நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால யூனிட் 8 யூனிட் 9க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போது கிட்டத்தட்ட வந்து முன்னாடி அதாவது 200 மார்க்ஸ்க்குமே இருக்குது. 200 இப்போ இந்த ரீசன்ட் சேஞ்சுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட 30-40 மார்க்ஸ்லாம் ஜென்ரல் யூனிட் 8 யூனிட் 9லேருந்து தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதே தான் இப்போவும் ஃபாலோ ஆகும். திருக்குறள் வர ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 8 யூனிட் 9 நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி, INM, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் திருக்குறள். இந்த மேஜர் ஏரியாவை கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு எத்தனை டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுறோமோ அத்தனை அளவு நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நிறைய டைம் வந்து ஆன்சர்ஸ் ராங் ஆகுது அப்படின்னா 50-50 சான்சஸில் தான் வரும். நம்ம வந்து எவ்வளோ தான் நிறைய படிச்சிட்டோம்னா என்னென்னா நிறைய ஆன்சர்ஸ் அதுவான்ற இடத்துல போய் நிற்கும் போது அப்போவும் ஆன்சர் தப்புனா தப்பு தான். ஸோ வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு வந்து ரிவிஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ கான்ஸ்டன்ட் ரிவிஷன் எப்போவே பண்ணிகிட்டே இருங்க. இந்த 5 வாரத்தில் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு 15 days ஆகுது கண்டிப்பாக உங்களுடைய ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. என்னென்ன படிக்கிறீங்களோ அதுக்கான ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த 5 வீக்ஸை எப்படி பிரிக்கணுன்றது வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பிரிக்க முடியும். அதாவது எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாளைக்கு நீங்கள் வின் பண்ணால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் எல்லாருடைய எல்லாருடைய இதுவும் சூழ்நிலையும் ஒன்றா இருக்காது. ஒருத்தருக்கு காலையில் வேலை இருக்கும், ஒருத்தருக்கு மதியம் படித்தா மதியம் வந்து சில பேர் படிக்கவே மாட்டாங்க, சில பேர் ஈவினிங் தான் படிப்பாங்க, அப்படிலாம் இருக்குது. பட் ஆனால் இது வரையும் படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணணுன்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு டெய்லியும் அதுக்கான டைம் அலோகேஷன் டெய்லியுமே படிங்க. டெய்லியுமே இங்கிலீஷ் 3 hours ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும் கவர் பண்ணலாம். பார்ட் A, பார்ட் B, பார்ட் C இருக்குன்னா ஒரு 3 days வந்து பார்ட் A முடிச்சுட்டு அது நெக்ஸ்ட்டு பார்ட் B, அதுக்கப்புறம் பார்ட் C முடிஞ்சிருச்சா. இங்கிலீஷுக்கு 3 hours கொடுக்குறீங்கன்னா 1 வீக்கில் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C 3 முடிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் திருப்பியும் அதே ரிவிஷன் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் பண்ணுறது மட்டும்தான் வந்து வின்னிங் சக்ஸஸோட ஸ்ட்ராட்டஜி. வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து ரிவிஷன் மட்டும்தான். எல்லாருக்குமே இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா எல்லார் மைண்டுக்குள்ளேயும் நான் சிலபஸ் ஃபுல்லாக படித்தா தான் எனக்கு திருப்தியாக நான் எப்போ எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்ட்டு. ப்ரிலிம்ஸ் இஸ் ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமுக்கு எஃபர்ட் எடுங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அதிகமான ஒரு டார்கெட்டை வச்சு அதை அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லி அதுக்காக வந்து டவுன் ஆகாதீங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய டைம் வந்து ஒரு நாளில் ஒரு 5 hours படிக்க முடியும்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் காலைல படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஒரு 4 லெசன் படிப்பேன், இதில் ஒரு 10 லெசன் படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காருவீங்க. ஆனால் அது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அது முடியாது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னால் இது படிக்க முடியல, என்னால் படிக்க முடியல அப்படி போயிடுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கான டார்கெட்டை வந்து நான் அதுதான் எப்போவுமே சொல்லுவேன், இவ்வளோ படிக்கணும்னு வைக்காதீங்க. அந்த அவர் தான் 3 hours 5 hours நான் டைவர்ஷன் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு டைவர்ட் ஆகாமல் நான் என்னோட படிப்பேன். அந்த 5 hour எவ்வளோ படிக்க முடியுமோ அதுதான் உங்களுடைய 100%. ஆனால் நான் வந்து படிக்க உட்காரும் போதே இதில் பாலிட்டியில் ஒரு 5 லெசன் படிச்சிருவேன், எக்கனாமிக்ஸில் ஒரு 3 லெசன் 5 லெசன் படிச்சிருவேன், அதுவும் 3 மணி நேரத்தில் படிச்சிருவேன் அப்படின்னா அதுக்கு நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா படிக்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் படிக்கவே அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், அங்கே படிக்கிறதுக்கு ஃபேக்ட்ஸு விஷயம் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ வந்து டார்கெட்டை ஓவராக ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாகவுமே நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகிடும். அந்த டிமோட்டிவேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதும் முக்கியம்.
கண்டிப்பாக வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனாலும் இப்போ வந்து ரிவிஷன் எதெல்லாம் முக்கியமோ அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு டைம் வந்து நிறைய படிச்சிருப்போம். பட் ஆனால் இப்போது அந்த 5 வீக்ஸ் டைமில் கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், ஆனால் ஃபேக்ட்ஸ் ஞாபகம் இருக்காது. எதெல்லாம் வந்து லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணமோ அதை தனியாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. தனியாக வந்து நோட் பண்ணி கூட அது ஹைலைட் பண்ணுறதே அது ஒரு கலரில் ஹைலைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டைமில் உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு பிரச்சனை ஃபேக்ட்ஸ்னால் அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ரிவிஷன் பண்ணும்போது அதை மட்டுமே பார்த்துக்கலாம். வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிப்பரேஷன்ஸ் கொண்டுட்டு போயிட்டுருப்பீங்க. இந்த 5 வாரத்தில் ஓவர் ப்ரெஷர் அதிகமாக கொண்டு போய் அதனால் வந்து உங்களுடைய எக்ஸாமோட அன்றைக்கி ப்ரிலிம்ஸ் அன்றைக்கி அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆகாமல் பார்த்துக்கோங்க. எப்படின்னா இப்போ இன்றைக்கி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நம்புங்க. நீங்கள் இதுவரையும் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் தானே படிச்சிங்க, அது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும், இல்லாமல் போயிடாது. அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் கொஷின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஆப்ஷன்ஸ் இருக்க போது உங்கள் மைண்டில் கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஐயோ அந்த புக்கில் நான் அதை படித்தேன், ஒரே ஹிஸ்ட்ரி தான் இருக்கும், அதுக்கு அந்த புக்கில் நான் ஒரு டாபிக் மட்டும் புரியலன்ட்டு வேறு ஒரு புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டாபிக் அந்த புக்கில் நான் படித்தேன், ஐயோ நான் இப்போ எக்ஸாமுக்கு நம்மளால் ரிவிஷன் பார்க்க முடியலையே அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப் பண்ணுற போது நீங்கள் வந்து ஆன்சரை வந்து எழுத போகிறதில்ல, ஆன்சரை சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படினாலும் எந்த இடத்துல நீங்கள் என்ன படிச்சிங்கன்றது கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதை நம்புங்க. நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பரேஷனில் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து செல்ஃப் டவுட் நிறைய புக்ஸை இப்போ எடுத்து படிக்காதீங்க. நிறைய வந்து புதுசாக இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நிறைய புக்ஸ் வந்து வச்சு அதே மாதிரி கிராமரவே வந்து இந்த புக்கில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கும், அதையும் பார்த்துருப்பீங்க. ஒரு டாபிக் இருந்தால் ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்பீங்க, அதையே ஒரு கைடில் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்ப்பீங்க. திருப்பியும் இன்னொரு புக்கில் இருக்கும். அப்படி ஒரு டாப்பிக்கே வேறு புக்லேயும் படிக்காதீங்க. என்னை பொறுத்தவரையும் புக்கோட இதுவாகிடுங்கன்னு சொல்லுவேன். ஒரே புக்கு படிங்க. அந்த புக்லேயே வந்து நீங்கள் யோசிக்கும் போது அந்த லைன் வந்து உங்கள் மைண்டில் வர அளவு அந்த அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டாப்பிக்கே வந்து இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னா அது ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க, அதே வந்து ஒரு கைடில் படிப்பீங்க, அதே வேறு ஒரு புக்கில் படிச்சிருப்பீங்க. அப்படி ஒரே டாப்பிக்கை ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போது ஒவ்வொரு புக்கில் படிக்கிறீங்க. ஒரு டாப்பிக்கை ஒரே புக்கில் படிங்க. அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா இதுலேருந்து பார்த்து அதில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை அடிஷ்னலாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே சொல்கிறோன்னா ஒரு கிராமருக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டென்சஸ் பார்க்குறீங்கன்னு, இது எனக்கே நடந்த ஒரு விஷயந்தான். இப்போது டென்சஸ் வந்து நான் ஒருத்தவங்களை டென்சஸ் பார்க்குறோன்னா டென்சஸ் பார்க்க போகும். ஆனால் வந்து அந்த டென்சஸில் வந்து ஒருத்தவங்க ஒன்று சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கும், யூடியூப் வீடியோ, அதை நமக்கு புரிஞ்சிருக்கும். பார்த்தா கீழேயே இன்னும் அட்வான்ஸ்டு டென்சஸ் அப்படின்வாங்க, அதுக்குள்ளே போவோம். அதுவும் பார்த்தா ஒரு மாதிரி சரி ஓகே இதுவும் இருக்குன்னு இன்னொரு வீடியோ பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. நமக்கு லாஸ்ட்டாக ஸ்டேட் ஆஃப் மைண்டே இதில் எது கரெக்டு அப்படின்ற மாதிரி இதில் ஒரு மாதிரி புரியாமையே ஒரு ஸ்டேஜு கண்டிப்பாக போகும். நிறைய விஷயத்த வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி வீடியோ ஒருத்தவங்க சொல்கிறது இன்னொருத்தவங்க சொல்கிறது அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது கரெக்டான ஒரு ஸ்கூல் புக்ஸ் வச்சு பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க அதில் வந்து நல்லா பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கள ரெஃபர் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறது மூலமாக அது கொஞ்சம் ஏன்னா நம்ம வீடியோஸ்குள்ளே போனால் போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்தது பார்க்குறது. அதுவும் ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டோம், பாதி பார்த்துட்டு இல்லை இது நல்லா இல்லை, இவங்க சொல்கிறது லைட்டாக புரியாத மாதிரி இருக்குது, அந்த வீடியோ பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வீடியோன்னு எடுத்தோன்னா அது போயிட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் அண்ட் நம்மளுடைய ரிட்டன் நோட்ஸு நம்ம எப்படி இது பண்ணி வச்சுருக்கோம், அந்த ரிட்டன் நோட்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதாவது புக்கு கூட இருக்கலாம். ஸ்கூல் புக்ஸ்ன்னு இல்லை, பொறுத்தவரையும் ஃபஸ்ட்லேருந்து இதை படிக்கிறீங்கன்னா அதையே படிங்க. கம்பைலேஷன் புக்கு தான் நான் படிச்சிருக்கேன், நீங்கள் கம்பைலேஷன் புக்லேயே படிங்க.
இங்கிலீஷ் புக் தான் படித்தேன், இது புக்கில் தான் படிச்சிங்கன்னா புக்கே படிங்க. நான் ஒரு வாட்டி கம்பைலேஷன், ஒரு வாட்டி இதில், ஏன்னா நமக்கு வந்து படித்த விஷயத்தையே திருப்பி படிக்கும். ஸ்கூல் புக்ஸில் ஒரு சாப்டர் படிக்கிறோன்னா அடுத்த வாட்டி படிக்கும்போது நமக்கு புதுசாக தெரியும். இன்னும் அந்த புக்கில் படிச்சுட்டு இந்த புக்கில் லெட்ரு, ஃபாண்ட்டு இதெல்லாமே வேறு மாதிரி இருக்கும்போது இன்னும் புதுசாக தெரியும். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருப்பீங்க, இதில் படிக்கும்போது அது வேறு இடத்துல இருக்கும், அது மறைஞ்சிருக்கும். டெய்லியும் காலையில் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ப்ரே பண்ணும்போது என்னென்னா, ப்ரே பண்ணுறது வந்து என்னை பொறுத்தவரையும் நான் என்ன நினச்சிப்பேன்னா, எல்லாரும்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் அது வந்து நமக்கு என்ன தேவைன்றதை நம்மளே நமக்கு சொல்லிக்கிற மாதிரி. ப்ரேயர்ன்றது வந்து ப்ரேயர்ன்ற ஒரு விஷயம், நம்ம கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட வந்து நின்று ஒரு விஷயம் கேட்குறோன்னா அது வந்து நம்மளே வந்து என்ன நமக்கு வேணும்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ நான் வந்து கடவுள் முன்னாடி நின்று எனக்கு இந்த குரூப் 2 எக்ஸாம் நல்லபடியாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது வந்து எனக்கு அது வேணுன்றதை நான் சொல்லிக்கிறேன்றது தான் அர்த்தம். ஸோ அது ப்ரேயர்னு இல்லை, அதை டெய்லியும் நீங்கள் கண்டிப்பாக மனசளவில் நினச்சிக்கோங்க. எனக்கு இந்த குரூப் 2 வந்து நமக்கு வேணும், என்னோட இது எனக்கானது எனக்கு வேணுன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. டெய்லி வந்து அதான் உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பேர் பண்ண முடியுமோ அதில் வந்து 100% ஆன ப்ரிப்பரேஷன், அது உங்கள் டைம் அலோகேஷன் எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரையும் நெக்ஸ்ட்டு 40 டேஸில் 35 டேஸில் ப்ரிலிம்ஸ்னால் ப்ரிலிம்ஸுக்கு இன்றைக்கி வரையும் எப்படி படிச்சிருக்கீங்க? இன்றைக்கி வரையும் ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை இனிமேல் தான் படிக்கணும், இனிமேல் தான் படிக்கணுமா அப்படின்னா கூட இனிமேலும் படிக்கலாம். 35 டேஸ் இருக்குல்ல, அதில் உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. இந்த அட்டம் உங்களுடைய அந்த 35 டேஸில் உங்களை எவ்வளோ பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்க. ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இது பண்ண முடியலை, என்னால் டெஸ்ட் சீரீஸ் பண்ண முடியல, இது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி என்னால் இந்த டெஸ்ட்டை மட்டும் போட முடியல. ஒரு சின்ன விஷயத்துக்காக நிறைய பேர் ஃபீல் பண்ணியே நேரத்தை வீணாக்குறாங்களோன்னு தான் எனக்கு தோணியிருக்கு. ஃபீல் பண்ணுற நேரத்தையே குறைச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபீல் பண்ண டைமே கிடையாது, எதை பற்றியும் யோசிக்கிறதுக்கும் நேரம் கிடையாது. இது படிக்கலாமா, இப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாமா, இப்படி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது அதுக்கான டைமே கிடையாது. நெக்ஸ்ட்டு 40 டேஸ் இதுவரையும் என்ன படிச்சிருக்கீங்க, அதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், அதுக்கு படிக்கலையா அதை எந்தளவு, இப்போ இங்கிலீஷ் எதுவுமே படிக்கல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு 35 டேஸ் தான் இருக்குது, நான் எதுவுமே படிக்கல அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது. 30 டேஸ் இருக்குது, 20 டேஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷு. அப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படும். அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை கண்டிப்பாக நம்ம போடணும். அப்போது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 8 hours அது படிக்கணும். டெய்லியும் இங்கிலீஷ் வந்து இந்த 20 டேஸில் எப்படி முடிச்சு அடுத்த 10 டேஸில் எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படியும் பிளான் பண்ணிக்கலாம். இதுவரை நான் எல்லாத்தையும் படிச்சிட்டனாலும் அதுக்கேற்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிளானோ அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். நான் சொல்லலாம் இப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை நான் அதை நம்புறதுக்கு கிடையாது, நம்ப மாட்டேன். அவங்களுக்கான பிளான் இருக்கும், அதை நம்புங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் போதும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது மட்டும்தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஷார்ட் டைமில் இதுதான் லைஃப்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் அந்த ஒர்க் எவ்வளோ வேணுன்றது எல்லாருக்கும் முக்கியமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுவரை ப்ரிப்பரேஷனில் என்னென்னா யூஸ் பண்ணீங்களோ அதை எவ்வளோ எஃபெக்டிவாக கொண்டு போகலான்றதை மட்டும் இது பண்ணிக்கலாம். எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் என்னுடைய ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட எக்ஸாம்ஸை கொடுங்க. எல்லாருமே இதை மாதிரி ஒரு இடத்துல நின்று யூத் பேப்பர் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணுன்றது என்னுடைய மனமார்ந்த ஆசை. எல்லாருமே அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்குது. பிலீவ் யுவர் செல்ஃப் டவுட்டே வேண்டாம். உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க ப்ரிப்பரேஷனில். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கணுன்றது மனதளவு ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட்.